நமஸ்காரம். இளைஞர்களுக்கு ஒரு யாத்திரையாக கிஷ்கிந்தா வந்திருந்தோம்னு சொன்னேன். அதனுடைய 2ஆம் நாள் ஒரு வியத்தகு அனுபவம். கிட்டத்தட்ட நம்பவே முடியவில்லை. ரகுநாத்ஜி மந்திர் என்று மால்யவான் மலையில் ஒரு இடம் உள்ளது, ஒரு கோயில். இந்த மலையில்தான் ராமன் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் காத்திருந்தார். வாலி முடிந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து உடனே மழைக்காலம் வந்துவிட்டது. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. மழைக்காலம் முடிந்தவுடன் சீதையை தேட போகலாம் என்று சுக்ரீவன் வாக்கு கொடுத்திருந்தார். அதற்காக ராமபிரான் இங்குதான் காத்திருந்தார். அவர் இருந்த மலை. இங்கிருந்து பார்த்தால் கிட்டத்தட்ட எல்லா மலைகளும் மற்றும் உண்டான முக்கியமான ஸ்தலங்களும் தரிசனம் கொடுக்கின்றன. இங்கு ராமர், சீதை, லக்ஷ்மணன், பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி, இவர்கள் கொண்ட ஒரு கோயில் ஒரு சின்ன மலைக்கு மேலே அமைந்துள்ளது. இவ்விடத்தில்தான் ஹனுமார் திரும்ப வந்து சீதை கொடுத்த சூடாமணி எனும் ஆபரணத்தை ராமனிடத்தில் சமர்ப்பிக்கிறார். அதை கொடுக்குமா போலே அந்த உருவத்திலேயே இங்கு ஹனுமார் உள்ளார். இந்த கோயில் எப்போதும் போல் காலை 7 மணிக்கு திறக்கிறார்கள், இரவு 8 மணிக்கு மூடுகிறார்கள். அது கோயில் நேரம். கர்ப்ப கிரகத்தில் பெருமாள் உள்ளார். அதற்கு அடுத்தது அர்த்த மண்டபம், அடுத்தது மகாமண்டபம். அந்த மகாமண்டபத்தில் விடாமல் ராமச்சரித்தமானஸ் அதனுடைய பாராயணம் நடந்து கொண்டே இருக்கிறது. வால்மீகி ராமாயணம் எல்லாரும் அறிவோம், கம்பராமாயணம் தெரியும். இது வட இந்தியாவில் மிக பிரபலமாக இருக்கும் ராம்சரித்மானஸ். அதை இருவர் பாராயணம் செய்கிறார்கள். 24 மணி நேரமும் தொடர்ந்து நடக்கிறது. 365 நாளும் நடக்கிறது. இதைப்போல் பல்லாண்டுகளாக நடந்து வருகிறது. இதுதான் ஆச்சரியம். 24 மணி நேரம், ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாராயணம் இல்லை. இந்த பாராயணத்துக்கு சுழற்சி முறையில் 12 பேர் இருக்கிறார்கள். ஒரு சமயத்தில் 2 பேர் பாராயணம். சுமார் 4 மணி நேரம் பண்ணுகிறார்கள். அடுத்த 2 பேர், அடுத்த 2 பேர், அடுத்த 2 பேர். 6 நாள் 24 மணி நேரம். ஒரு முறைக்கு 2 பேர். ஒவ்வொரு அத்தியாயம் முடிந்தவுடன் அந்த பெருமாளுக்கு ஒரு ஹாரத்தி காட்டி அதையே கொண்டு வந்து இவர்கள் வாசிக்கும் ராமச்சரித்தமானஸ் புஸ்தகத்தில் ஒத்துகிறார்கள். பெருமானுக்கும் அந்த ராமருக்கும் அவரை பற்றி விளக்கக்கூடிய ராமச்சரித்த மானசுக்கும் சேர்த்து ஹாரதி. வேற எந்த வசதியும் இந்த இடத்துக்கு அருகில் கூட கிடையாது. இயற்கை உபாதை கழிக்க வேண்டும் என்றாலும் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும். மேலே எதுவும் கிடையாது. சின்ன மடப்பள்ளி உள்ளது. கோவில் மிக பெரியது. எவ்வளவு பெரிய மண்டபங்கள், கல்லு கோட்டையான மண்டபங்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டியிருப்பார்கள். நாங்கள் போன 350 பேரும் ஒரு மண்டபத்திலேயே பிடித்து விட்டோம். அதை போல் 3-4 மண்டபங்கள். எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இரவு பகலாக வேறுபாடின்றி 24 மணி நேரம்
365 நாளும் பாராயணம் பண்ணுவதை சொல்லுவதா? அதுவும் இரவு 7 மணி ஆகிவிட்டால் அங்க எதுவுமே இல்லை. அப்படி ஒரு தனிமை, அழகு, இயற்கை அழகு. இப்படி யாருமே இல்லாத இடத்தில் மண்டபங்கள் மட்டும் இவ்வளவு பெரியதா? அது அந்த காலத்து அரசர்கள் கட்டின போது தொலைநோக்கு பார்வை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தில் என்ன ஜனத்தொகை இருந்திருக்கும்? 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 30 கோடி தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 3 கோடி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மண்டபங்கள் அன்றைக்கு கட்டப்பட்டவை. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான இன்றைய ஜனத்தொகை மக்கள் திரளலாம். எல்லா கோயிலும் அப்படித்தானே? தமிழகத்தில் இருக்கும் பல கோயில்களையும் பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு இத்தனை பேரை கொள்ளும் அளவுக்கு குறைவான ஜனத்தொகை இருந்த காலத்தில் எப்படி கட்டினார்கள்? அதுதான் அவர்களுடைய தாராள உள்ளம், கொடை வள்ளலான தன்மை. இந்த பெருமகள் எல்லாம் விடாமல் அந்த பாராயணத்தை ராமன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் அருளால் ஏற்படுகிறது. பாராயணம் பண்ணுபவர்களிடத்தில் கேட்டோம், இரவெல்லாம் பண்ணுகிறீர்களே, யார் கேட்பார்? இல்லையே, அது ராமபிரபுவுக்கு தாலாட்டு பாடுகிறா போல இருக்கும். இந்த இடத்துக்கே ஒரு பெருமை வரும், ஒரு சாநித்தியம் ஏற்படும், தனி சிறப்பு, பூமி சுபிக்ஷமாக இருக்கும். இதுதான் அவர்கள் சொன்னது. நாம் நம்முடைய வீட்டில் ஒரு நாளைக்கு 2 சர்க்கங்களானும் வாசிக்க பார்க்கலாமே. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.